Hi guys, welcome back to my channel Success Trade Research. நம்ம 2 ஆகஸ்ட் 2021 அன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கற லெவல்ஸ் நான் உங்களுக்கு முன்னாடி போன வீடியோல அப்டேட் பண்ணியிருப்பேன். அதோட ஸ்கிரீன்ஷாட் தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். 2 ஆகஸ்ட் 2021ல நிஃப்டி 35 பாயிண்ட் டார்கெட்டை வச்சு நம்ம என்ன லெவல் கொடுத்திருந்தோமோ அதனுடைய லைவ் அப்டேட்ஸை நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ 2/8/2021 மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 130 டைம் ஓப்பன் ப்ரைஸ் 15,885 ஓப்பன் ஆகி லோ 15,841 வரைக்கும் போச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, நிஃப்டி ஓப்பன் ப்ரைஸ் 15,885, நம்மளோட லெவல் 15,882 பிரேக் பண்ணி கிட்டத்தட்ட 15,847 நம்மளோட டார்கெட் ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் பண்ணிடுச்சு 35 பாயிண்ட். ஸோ இது அச்சீவ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் இது நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ மேக்ஸிமம் யாராலையும் இது பண்ணியிருக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. 32 பிரேக் பண்ணி 847 வந்துருச்சு. அகைன் மார்க்கெட் மேலே தான் போயிட்டுருக்கு. பட் நிஃப்டி என்ன தான் செல்லிங்கில் இருந்தாலுமே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியுதுன்னா 26 பாயிண்ட் டார்கெட்டை கொண்டு அது கீழே இருந்து பையிங்கில் இப்போ வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனுடைய ஓப்பன் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 34,820. ஓப்பன் கேண்டிலே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி என்ன நடந்திருக்கு அப்படின்னா 34,820 ஓப்பன் ப்ரைஸ் ஓப்பன் பண்ணி 825 நம்ம லெவலை பிரேக் பண்ணி அது 904 வரைக்கும் ஃபஸ்ட் கேண்டிலே போயிடுச்சு. ஃபஸ்ட் டார்கெட் 901, அது டார்கெட் அச்சீவ்டு. ரெண்டாவது டார்கெட் 977 வரைக்கும் ஆஃப் மார்க்கெட் கிட்டத்தட்ட 11:30 போல் போயிருக்கு. இப்போ மார்க்கெட் ஸ்லைடாக அங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு 34,930. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 34,825 லெவலில் பிரேக் பண்ணி 901, 977 ரெண்டு டார்கெட்டையும் அது அச்சீவ் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம 30 ஜூலை டு 5 ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு லெவல் அப்டேட் பண்ணியிருந்தோம், வீக்லி லெவல்ஸ். அது நிஃப்டி 96 பாயிண்ட் டார்கெட்டை பேஸ் பண்ணது. அதனுடைய லெவல் பையிங் லெவலான 15,902 பிரேக் பண்ணிடுச்சு. ஃப்ரைடே 872 வரைக்கும் தான் வந்துச்சு. பட் டுடே மண்டே 15,902 பிரேக் பண்ணிடுச்சு. அடுத்து அதோட டார்கெட் 15,998 ஆகஸ்ட் 5க்குள்ளே ரீச் ஆகிடும் நம்ம லெவல் படி. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 35,098 இன்னும் பிரேக் பண்ணலை. ஸோ அப்போ இன்னும் அந்த கால் ஆக்டிவேட் ஆகலை. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பை கால் இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. பட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பை கால் ஆக்டிவேட் ஆகிருக்கு இன்றைக்கி. ஸோ இந்த வீக்கோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 16,000 ரீச் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ஹையை பிரேக் பண்ணாத காரணத்தினால நம்ம 15,098 எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் அது அங்கேருந்து இன்னும் 300 பாயிண்ட் டார்கெட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு இன்றைக்கி ஹைலேருந்து பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ ஹைலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 பாயிண்ட். மேபி அது இன்றைக்கி க்ளோசிங்குள்ளே அது பிரேக் ஆனாலும் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த 100 பாயிண்ட் ரீச் பண்ணி அது 35,098 பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.